மெயின் ஆஸ்பெக்டா அவங்க டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தட்ஸ் வாட் வி see on the outside. ஓகே, பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஒரு ஜூலை மாசத்துல பேசணும் டாட்னம்ட்ட என்ன எதிர்பார்க்கலாங்கிற பேசணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 1 month 1.5 months ஆயிருக்கு. 3 games பார்த்ததுல இருந்து ஐ மீன் இட்ஸ் வெரி early பட் சைன்ஸ் எப்படி இருக்கு? ஓபி மைனு வந்து உட்காந்துருக்கான், மேட்சே ஆடாம இதுவே பண்ணாம அவங்க கூட கடைசி டேல மூவ் பண்ணலாமா இல்லையான்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். அவுட் ஆஃப் பொசிஷனை பாருங்க, ஃபோக்கஸிங் ராதர் தேன் ஃபோக்கஸ் ஆன் டாட்னம் ஒரு பிரைட்டன். நீங்கள் சிட்டி அவுட் ஆஃப் பொசிஷனில் என்ன பண்ணாங்க பாருங்க, ஸ்ட்ரக்சரே இருக்காது. அதாவது வந்து ஒரு ஒரு எவன் எங்கே ப்ரெஸ் பண்ணுறான், தே ப்ரெஸ் இந்த ராங் ஏரியாஸு, ராங் பீப்புளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது ஒரு அவுட் ஆஃப் பொசிஷனில். அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து இட் லுக்ஸ் ஹாரிபிள் டு வாட்ச். ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதானே, ஐ எம் ஸ்டில் ஆன் த ரோப்ஸ் வித் செல்சி. நான் சீசன் ஸ்டார்டிங் அதான் சொல்லியிருந்தேன், ஐ எம் ஸ்டில் நாட் yet கன்வின்ஸ் வித் செல்சி. இப்போ 3 கேம்ஸில் ஓவராலாக பார்த்தா ஆர்சனல் ஹேவன் பிளேட் லைக் தே வாண்ட் டு பிளே. என்ன சொல்றதுன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸே அவங்க தொடலைங்கிற மாதிரி ஒரு நரேஷன் தான் வருது. கரெக்டா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? இன்டர்நேஷனல் பிரேக்லாம் எப்படி போகுது? ட்ரெண்ட் இல்லாமல் இங்கிலாந்து ரொம்ப கண்ணாப்பின்னா ஆடுறாங்க போல இருக்கு. அதே இப்போவே எனக்கு வந்து ஒரு நேம் டேக் வச்சுட்டாங்க. என்னன்னா நம்ம வந்து ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாராட்ட மாட்டேங்கிறோமாமா, லிவர்பூல் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு டேக் வச்சுட்டாங்க. அதாவது மற்ற ஃபேன்ஸ் எல்லாமே பண்றாங்களாமா, நம்ம தான் வந்துட்டு ஃபார்மர் பிளேயர்ஸை வந்துக்கிட்டு வேற கிளப்புக்கு போனாங்கன்னா நல்லா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் பேசுறோமா, மற்றவங்க எல்லாருமே ரொம்ப உத்தமனா இருக்காங்களாமா. ஏன்னா பல பல டீம்ஸ்ல இருந்து போனவங்க எல்லாம் இன்னமே ஹேவர்ட்ஸ் போனது, அப்புறம் வந்து மவுண்ட் போனதுல செல்சி ஃபேன்ஸ் பக்கம் கழுவி விட்டு தான் இருக்கானுங்க. அவனுக்கு எப்படி உருப்படக்கூடாது, அது ஒரு குரூப். ராபின் வேன் பர்சி, ஆஷ்லி கோல் போன காலத்துல இருந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க, அவங்க ஒரு குரூப். யுனைடெட் பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா வருஷம் எவனோ ஒருத்தன் போறான், அவன் நாசமா போகணும் தான் அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்படியே இல்லைனாலும் வெளியே எட்டாச்சும் துரத்தணும்னா உட்காந்துருக்காங்க. சரி, அவங்க வெளியே போய் நல்லா இல்லைன்னு யோசிக்கலனாலும் ஐயோ இங்க விட்டு கிளம்பிடாம முதல்ல அவனு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த 3லயுமே நம்ம இல்ல. அதாவது நம்ம இருன்னு சொன்ன பிளேயர் எல்லாம் வெளியே போனா நம்ம பாராட்டணுமாமா. எப்படி சுவாரஸ நம்ம இருன்னு சொன்னோம், அவனும் போறன்ட்டு போனான். கூட்டினியோவோ நம்ம இருன்னு சொன்னோம், அவனும் போனான். ட்ரெண்ட்டை நம்ம இருன்னு சொன்னோம். அதாவது நம்ம வந்து நம்ம பிளேயர்ஸ் லவ் பண்ணி இருன்னு சொல்லி வெளியே போனா நம்ம பாராட்டணுமாமா. ஓ வாவ், ட்ரெண்ட் டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ் வித் ரியல் மேட்ரிட். ஓ வாவ், ட்ரெண்ட் 2 அசிஸ்ட் கொடுத்துட்டான். எப்பட்றா, என்னமோ நீங்க எல்லாம் பயங்கர ஒழுக்கமா இருந்த மாதிரி இத்தனை வருஷமா, என்னமோ நாங்க மட்டும் என்னமோ வந்து இது பண்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. நாங்க என்னமோ வெளியே போன்னு விரட்டி அவங்க வெளியே போன மாதிரியும், எங்களை எப்படிறா எப்படி பார்த்தாலும் எங்களைத்தான் பேட் இதா ஃப்ரேம் பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். அதனால வந்து நீங்க வந்து அந்த மாதிரிலாம் வார்த்தையை எடுத்துட்டு வராதீங்க. இனிமேல் நம்ம பேசவே போறது இல்லை. ஏன்னா அவங்களாச்சு, அவங்க பிளேயர் ஆச்சு, அவங்க கிளப் ஆச்சு, நமக்கு எதுக்கு? அது சரி, ஆமா அது கரெக்ட். அவங்க பிளேயர் அவங்க கிளப். பட் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2689. சொன்ன மாதிரி நியூ இயருக்கு முன்னாடி 3000 அடிக்கணும்னு அதான் டார்கெட் வச்சிருக்கோம். 2689 போன வாட்டி கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கிய இன்க்ரீஸ்லாம், அதனால இந்த வாட்டி பிக்கப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் டார்கெட் 2700 மினிமம். இன்னொரு 11 பேர் வேணும். ஸோ டெஃபினட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்க, @காப் கருத்து கீழே உங்களுக்கு ஐடி தெரியும் வீடியோலயே. அண்ட் ட்விட்டரில் வந்து @காப் கருத்து _LFC. அதுதான் நான் என்னமோ சொல்ல வந்தேன். ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்ல. வழக்கமா வந்து கௌதம் எப்படி இருக்கீங்க கேட்கும்போது நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடிதம் எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் ஆமா ஆமா. அதுக்கு எனக்கு இன்னைக்குதான் ஞான உதயம் வந்துச்சு. நலமறிய ஆவல்லாம் படிச்சு பழகி ஆக்சுவலா நீங்க தமிழ் தானே சொல்றீங்க ஸ்கூல்ல? நான் மலையாளமா பேசிட்டு இருக்கேன். இல்ல எதுக்கு நான் ஸ்கூல்ல தமிழ் எடுக்கல. ஐயோ, தமிழ் தெரியாதவங்க தமிழ் பாட்காஸ்ட் பண்ணி நான் வர்ற பாடு. நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது என்னதுன்னா நலம் அறிய ஆவல். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படிங்கறத மீனிங். அதனால நான் பிளான் பண்ணி வச்சது நீங்க கேட்கும்போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் நான் வேலையும் கொண்டு போயிட்டு அப்புறம் அது வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது வேற பக்கம் போயிடுச்சு. எதுக்கு இதுன்னா நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க, என்ன அடுத்த வீடியோ காணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. சாரி, கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. நானும் பிஸி, சசாதிரி பிஸி, அதனால கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, மன்னிச்சிருங்க.
பட் இந்த வாரம் ஆஸ் யூசுவல் ஃபுட்பால் இஸ் பேக். நாங்க எப்பவும் போல வந்துருவோம். சொல்லிடுவோம், பர்ன்லி கேமுக்கு 2 பேர் ஸ்பெசிஃபிக்கா லைவ் போங்க, உங்களோட மேட்ச் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் சேஷாத்ரி பர்ன்லி கேம் உங்களோட உட்காந்து பாக்குறோம். ஆமா, இங்க சண்டே மத்தியானம் இங்க கிக் ஆஃப் லோக்கல் டைம் 2 மணிக்கு, சொன்னால எனக்கு பிரச்சனை இல்லை. இது இல்ல அவர் சொன்ன கௌதம் சொன்னார் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பின்னாடி சரௌண்டிங்ஸ்லாம் அப்படி பயங்கரமா இருக்கும், ஏன்னா புது வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, ஸோ ஆமா, இனிமேல் நீங்க வந்து சேஷாதியோட துண்டு, அவர் 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த பேண்ட் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா நீங்க இனிமேல் பர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்காரு. இன்னும் 4 பேக் தெரியுது. அந்த பேக் எப்ப போகும் எனக்கு தெரியல. எங்க இந்த பேக்கா? அந்த கருப்பு பேக், அது என்னது? அது சூட் கேஸ்லாம். அது கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வைக்கிறதுக்கு ஃபிட்டா இல்லை. ஸோ அது இனிமே பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். அது பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். போச்சுடா, நான் கூட அது கிளியரா வேற வழி இல்லை. ஆமா, இல்லைங்க, அது பெட்டுக்கு அடியில இவ்வளோ இத்தினூண்டி இடம் கொடுத்துருக்கான். அது சூட் கேஸ் ஹைட்டு போக மாட்டேங்குது உள்ள. வேக்யூம் பண்ண வேண்டியதானே, உடச்சு உள்ள தள்ள வேண்டியதானே. ஆமா. பட் எனிவே, ஸோ இந்த எபிசோடு வந்து இன்டர்நேஷனல் பிரேக்கில் 2வது எபிசோடு. ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரீ சீசனில் நம்ம சொல்லியிருந்தோம் மற்ற கிளப்பெல்லாம் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வீடியோவில். அதே அந்த இப்போ 3 கேம் ஆயிருக்கு இந்த பிரீமியர் லீக்ல. ஸோ நம்ம கிளப்பை பற்றி நம்ம வாரம் வீடியோ போடுறோம், ரிவ்யூவாக இருக்கட்டும் ப்ரிவியூவாக இருக்கட்டும் எல்லாமே. இப்போ மற்ற கிளப் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கங்கிற அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு குளோபலான ஒரு வியூவை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து தமிழ் வரல, தமிழ் படிக்கல, தமிழ் வரல, அதான் தமிழ் வரல, அதான் ஸ்கூல்ல படிக்கல, என்ன பண்றது. ஸோ அது அந்த மாதிரி மேலோட்டமா பார்க்கறதுக்கு வந்துருச்சு. மேலோட்டமா பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. மற்ற பிக் 6 கிளப்ஸ் பத்தி இப்போ பேசுவோம். ஸோ எந்த கிளப்போட ஆரம்பிக்கலாம்? வி ஹேவ் 6 சாய்ஸ். டாட்னமோட ஆரம்பிக்கலாமா எப்படி? ஓகே, டாட்னமோட ஆரம்பிக்கலாம். ஸோ டாட்னம் பற்றி என்ன, அது ஸ்டார்ட் டு த சீசன் எப்படி இருந்திருக்கு, நீங்கள் அவளை பார்த்தீங்களா என்ன சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இல்லை அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வேணா ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். யாரை பண்ணீங்க சொன்னீங்க? ஜாவி சிமான்ஸ் ஒன்று, அப்புறம் ஜாவி சிமான்ஸ், கோலோமோவானி லோனு பிஎஸ்ஜிலேருந்து டெட்லைன் டேல, பலீனியா பயர்ன் மியூனிக் லோனு, கூடஸ் 55 மில்லியன் வெஸ்ட் ஹாம். அப்புறம் மேஜராக இவங்க தான் மேத்திஸ்டலில் வந்து பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. விட்டுட்டு போனவங்களில் பார்த்தீங்கன்னா சான்யூங் மின் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் மேஜராக வேறு யாரும் இல்லை. ஐ மீன் சான்யூங் மின் தான் பெரிய அவுட் கோயிங். அஃப்கோர்ஸ் நிறைய இருக்குது, பட் நான் மேஜர் அவுட் கோயிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். தட்ஸ் எக்ஸைட்டிங் இல்லைங்க. ஒரு லெஃப்ட் விங்கர் இன் இப்போ வாங்கியிருக்கிறது ஜாவி சிமான்ஸ், ஒரு ரைட் விங்கர் இன் கூடூஸ். சரி, சொலாங்கி லாங் டேர்ம் இன்ஜுரியாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கனால ஸ்மார்ட்டாக லோனில் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலோமானி லோனு, நீ வேணா திருப்பி அமைச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. பலீனியா தான் ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சைனிங் ஆஃப் திஸ் என்டையர் விண்டோ. நான் கேட்டேன், நான் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா நான் பல பேர்ட்ட சொல்லுவேன், நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லம் ஆடணும். பலீனியா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லம் போய் ஆடினது நம்ம அவங்க ஹோம்ல. நம்ம 2 பேருமே சொல்லியிருப்போம், யாரா இவன் 15 மில்லியனுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இவ்வளோ சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ஃபுல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமுக்கு அப்புறம் 2-2 அந்த கேம் முடியும் நினைக்கிறேன், நம்ம டார்வின் ஃபர்ஸ்ட் கேம். அப்பவே நம்ம சொன்னோம் பலீனியா பயங்கரமான பிளேயர்னு. அது வந்து போன வருஷம் சம்மர்லயே முடிய வேண்டிய டீல் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் வின்டர்ல போன ஞாபகம் இருக்காங்க. லாஸ்ட் டேல போக வேண்டியது கேன்சல் ஆகி போய் அப்புறம் வின்டர்ல போனான். அங்க போனா அப்புறம் அவனுக்கு சான்ஸே கிடைக்கல. அப்புறம் நம்ம அங்க யாரோ இருந்தாங்க நிறைய பிளேயர்ஸ், அதனால இவனுக்கு பாவம் சான்ஸே கிடைக்கல பயர்ன் மியூனிக்ல. அப்புறம் அவன் திரும்பி வரன்னு வந்துட்டான். ஸோ ஐ ஃபீல் that is one very very crucial signing for Tottenham that they've made. Probably they'll make it permanent, யாருக்கு தெரியும். And அந்த ஃபர்ஸ்ட் கேம் மேன் சிட்டிக்கு செகண்ட் கேம் ஆடிட்டு வந்து சொல்றான், I wanted to come back to the Premier League and I'm very happy that I'm here again. I wanted to show my true self again. 1 year எனக்கு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சைனிங்ஸ் பண்ணியிருக்கானுங்க. 3 கேம்ல வந்து 2 வின். ஃபர்ஸ்ட் வீக் பர்ன்லி கூட வின், செகண்ட் வீக் மேன் சிட்டி கூட டாமினேட் பண்ணி அந்த வின்னு. தேர்ட் வீக் நம்ம அப்போ சொன்னோம் போர்ன்மத் கூட, நம்ம இந்த பாட்டு சொல்லியிருக்கோம், போர்ன்மத் 1 கிறிஸ்டல் பேலஸ் 1 எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, வழக்கம் போல எங்களை பார்த்து சிரிப்பீங்க, அப்புறம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கடா அப்படின்னு நம்ம சொன்னோமா. போச்சா, போர்ன்மத் போய் முடிச்சுட்டு வந்தானுங்களா டாட்னம், அது அவங்க ஹோம்ல போய் முடிச்சுட்டு வந்துட்டானுங்க தேர்ட் கேம்ல. ஸோ இது எப்படி அசஸ் பண்ணுவீங்க? 3 கேம் ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் சூப்பர் கப் ஃபுல் டாமினேட் பண்ணி லாஸ்ட் 10 நிமிஷத்துல மொத்தமா ப்ளோ அவுட் பண்ணி தோத்தானுங்க அந்த லீக் ஃபைனல்ல. ஆமா,
ஸோ தாமஸ் ஃப்ராங்க் வந்து அந்த சூப்பர் கப் கேமுக்கு அப்புறம் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருந்தாரு, ஆப்ரேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பட் த பேஷண்ட் டைடுன்னு. ஸோ ஆமாம். ஸோ ஐ திங்க் டாட்னமோட வந்து தேவ் மேட் அ ஸ்டெடி ஸ்டார்ட். டாட்னம் வந்து நீங்கள் டாட்னம் ஃபேன்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு 3 கேம்ஸ் அதுவும் சிட்டி கேமையும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து 6 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 9 எடுப்பீங்கடா அப்படின்னாக்க தே வுட் ஹவ் செட் ஓகே. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, சிட்டிட்ட தோப்போம் போன் மத்திட்ட ஜெயிப்போன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் இதர் வே ஐ திங்க் தேல் பி ஓகே இந்த ஸ்டார்ட்டோட. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டெடி ஸ்டார்ட். ஐ திங்க் தே ஹவ் some good signs. அதாவது டிஃபென்சிவ்லி they look much better. அதாவது நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் நான் சொல்லலை, ஈவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் ஆன்ஜோட கம்பேர் பண்ணீங்கன்னா கூட டிஃபென்சிவ்லி they look much more stable, much more organized. அதாவது அவங்க டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ், ஃபார்வர்ட் லைன் எல்லாருக்குமே அவுட் ஆஃப் பொசிஷனில் என்ன பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்கு. அதாவது தே நோ ஓகே இதுதான் என்னோட ஜாப், இதுதான் நான் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரைக்கராக நான் இவனை ப்ரெஸ் பண்ணணும் இந்த சிச்சுவேஷனில், ஒரு மிட்ஃபீல்டராக நான் இவனை ப்ரெஸ் பண்ணணும் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு. ஸோ தே நோ தேர் ஜாப், தே நோ தேர் அண்ட் விச் இஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். அதாவது பிரெண்ட்ஃபோர்டும் வந்து டிஃபென்சிவ்லி தாமஸ் ஃப்ராங்க் கூட இருக்கும்போது தேவர் வெரி சாலிட். இப்போவும் வந்து தே ஆர் வெரி சாலிட் டாட்னம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஐ ஹவ் இம்ப்ரெஸ்டுன்னு இல்லை, பட் ஐ ஹாவ் என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டட் லைக் டாட்னம் எப்படி நான் எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்காங்க அவங்க. சோ ஆமா ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் நீங்க சொன்ன மாதிரி क्वेश्चन வந்து இப்ப 3 கேம்ஸ் நம்ம பாத்துறோம், ரிசல்ட்ஸ் பாத்துறோம், அவங்களோட ப்ளே பாத்துறோம். சொன்ன மாதிரி மெயின் ஆஸ்பெக்ட்டா அவங்க டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தட்ஸ் வாட் வி see on the outside. ஓகே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு ஜூலை மாசத்துல பேசணும் டாட்னம்ட்ட என்ன எதிர்பார்க்கலாம்ங்கற பேசணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 1 month 1.5 months ஆயிருக்கு. 3 கேம்ஸ் பார்த்ததுல இருந்து I mean it's very early but சைன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம திருப்பி ஒரு டாப் 6 ஃபினிஷ் முடிப்பாங்கங்கற ஒரு சைன் உங்களுக்கு தோணுதா இல்ல எப்படி இருக்கு? I think they will compete for top 6. Top 4 கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். Because I think Liverpool, Arsenal, Chelsea, City I think they are locked top 4. Chelsea அந்த டீம் பத்தி பேசும்போதெல்லாம் நான் அப்புறம் வரேன். But Tottenham வந்து they'll compete for top 6 for sure. அந்த யூரோப்பா லீக்குக்கு they'll be there. I think that's my opinion. ஏன்னா அஃப்கோர்ஸ் இதில் ஒரு கீ ஃபேக்டர் என்னன்னா கோயிங் ஃபார்வர்ட் ஜாவி சிமோன்ஸும் கோலோ முவானியும் எப்படி ஃபிட் ஆகிறாங்கன்னு தெரியல. ரிச்சார்லிசன் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. பிகாஸ் என்னோட ஒப்பீனியனில் கோலோ முவானி இஸ் ஈக்குவலி ஆஸ் டேலண்டட், பெட்டர்னு சொல்ல மாட்டேன் பட் ஈக்குவலி குட் அஸ் ரிச்சார்லிசன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தெரியல. அண்ட் ஜாவி சிமான்ஸ் வந்து ஐ திங்க் நீங்கள் லெஃப்ட் விங்கர்னு சொன்னீங்க, ஐ சீம் மோர் அஸ் அ 10. ஏன்னா ஐ திங்க் அவங்களுக்கு நிறைய இன்ஜரிஸ் இருக்குது அந்த ஏரியாவில், மேடிசன், குலுசெவ்ஸ்கி எல்லாருக்கும். ஸோ அண்ட் லாங் டர்ம் இன்ஜரி. ஐ திங்க் குலுசெவ்ஸ்கி வந்து ஜான்வரிக்கு முன்னாடி வரப்போகிறது இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ சி சிமான்ஸ் அஸ் அ 10. அந்த சிமான்ஸ் வந்து ஐ திங்க் ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவங்க அந்த பலீனியா அந்த லைன் அந்த மிட்ஃபீல்ட் லைன்லேருந்து டு கெட் த பால் அண்ட் டு கனெக்ட் ஃபார்வர்ட்ஸ் அந்த அண்ட் டு கிரியேட் சம்திங் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் ஃபார் ஹிஸ் டீம்மேட்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் ஷிமான்ஸ். அஃப்கோர்ஸ் வேர்ட்ஸ் மாதிரியே நான் வந்து இவனுக்கும் என்ன எதிர்பார்க்குறேன்னா இட் வில் டேக் ஹிம் சம் 5 or 6 games டு அட்ஜஸ்ட் பிரீமியர் லீக்குக்கு. பட் ஒன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டானா ஐ திங்க் ஹில் பி அ குட் சைனிங்னு எனக்கு தோணுது. இல்லை ஓவரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? டாட்னம் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு ரிஸ்க்காவோ இப்போ நம்ம 2 கேம் நம்ம உங்கள்கிட்ட ஆடுவோம். ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் லீக் மேபி லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம ஆடுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அகெயின் வெரி வெரி ஏர்லியாக நம்ம இதை தான் பேசுகிறோம் பார்க்குறவங்களுக்கு. பட் வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தோஸ் 2 games? பிரீமியர் லீக் பற்றி பேசுவோம். வாட் அந்த 2 கேமில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டாட்னம் அந்த ஸ்ட்ராங் ஃபைட் இருக்குமா, எப்படி இருக்கும்? ஐ திங்க் ஹோமில் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் அ வின் டெஃபினட்டாக. ஐ திங்க் வி வில் டாமினேட் த பால் அண்ட் வி ஷுட் வின் அந்த கேமில். ஐ திங்க் டாட்னம் வந்து என்னதான் சொன்னாலும் தே ஹாவ் குட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இது பண்ணாலும் தே ஸ்டில் டோன்ட் ஹாவ் த சேம் குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தட் வி ஹாவ். ஸோ அதனால ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் வின் ஹோமில். அவேல வந்து எப்படி நம்ம அவங்களோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் பண்ணுறோங்கிறது தான் வந்து இட் வில் பி த கீ. ஸோ அவேல வந்து ஐ எக்ஸ்பெக்ட் அ மோர் டிஃபிகல்ட் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சர்ப்ரைஸாக இருக்காது இஃப் வி கோ அவே அண்ட் ட்ரா. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள்? ஃபார் மீ ஐ சி போத் கேம்ஸ் ஆஸ் வின்ஸ் ஃபார் த சேம். நீங்கள் சொன்ன விஷயம் அவங்கள்ட்ட இருக்கிற பிளேயர்ஸ் நம்மளோட ஸ்டாண்டர்டு கிடையாது, அது அவங்களுமே ஒத்துப்பாங்க. வீவ் ஸ்ட்ரென்தன் மேசிவ்லி திஸ் விண்டோ ஆஃப்டர் கெட்டிங் ஈசாக் ஆல்சோ. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். டாட்னம் ஹேவ் ஆல்வேஸ் வின் 6th out of the top 6. நம்ம வழக்கமாக வந்து டாட்னம் கூட 2 கேம் எப்பவுமே வின் தான் பண்ணுவோம். ஏதோ ஒரு 1 ஆட் கேம் நம்ம தோப்போம் ட்ரா பண்ணுவோம். பட் ஓகே பட் லார்ஜ் ஸ்கேல் எடுத்து பார்த்தா நம்ம எப்பவுமே வின் பண்ணுவோம். ஸோ ஐ சி போத் ஆஃப் தோஸ் கேம்ஸ் ஆஸ் வின்னபிள் ஃபிக்சர்ஸ். நம்ம அப்படிதான் பார்த்தோம். வின்னபிள் ஃபிக்சர்ஸ் டெஃபினட்டா. பட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஐட் சே அவே வந்து மோர் லைக்லி டு பி a draw ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம 2 கேமுமே செம்மையாக விளாண்டோம். ஒரு கேமில் 6 கோல்லாம் போட்டோம். அது ஹோமா அவேன்னு தெரியல.
பட் அகைன் தட் வாஸ் ஆஞ்சஸ் சைடு. இப்போ இவங்க வந்து தாமஸ் மேக்ஸ் a big difference. இதே ஆஞ்ச் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, ஐ வுட் ஹவ் செட் both games are wins ன்னு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஓப்பனா இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் 4 இஃப் நாட் 6 பாயிண்ட்ஸ் ரெண்டு கேம்லையும். ஆமாம், அதுதான். ஸோ இப்போ அடுத்தது டாட்னம்க்கு அடுத்தது வந்து யுனைட்டடை பற்றி பேசுவோமா? லாட் ஆஃப் கேஆஸ். ஸோ மேன் யுனைடெட் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் அவங்களோட ரீசெண்ட் இது வந்து என்ன, இட் இஸ் கோயிங் டு பி டாமினேட்டட் பை தட் அந்த கிரிம்ஸ்பி ஃபிக்சருக்கு அப்புறம் அந்த ஃபால் அவுட் தான் மெயினாக யுனைடெடுக்கு. பட் அவங்க வந்து தே மேட் சம் குட் சைனிங்ஸ் அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் லைனில் குன்யா, mbeumo மெயின் பிக் ஹெட்லைன்ஸு, செஸ்கோ. அண்ட் இப்போ டெட்லைன் டேல தே சைன்ட் அ கீப்பர் சென்னே லாமன்ஸ்னு ஆன்ட்வர்ப்லேருந்து 18 மில்லியனுக்கு. அங்கேருந்தே ஆரம்பிப்போம், கீப்பர் பிரச்சனையிலேருந்து ஆரம்பிப்போம். ஐ மீன் ஃபார்வர்ட்ஸுக்கு நான் அப்புறம் வரேன், பட் கீப்பர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஒனானா வந்து இ வாஸ் காசிங் தம் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ லாமன்ஸ் வந்து டு யூ திங்க் இஸ் தி ஆன்சர்? ஏன்னா நான் அவனை ரொம்ப பார்த்ததில்ல. அண்ட் எனக்கு வந்து ஐ ஹாவ் மை ஓன் திங் ஆஃப் வந்து இப்போ லாமன்ஸ் சைன் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு கேம் வந்து மேன் சிட்டி ஆடினானா, ஸோ அவன் ஆடுவானா இல்லை பயந்தீர் ஆடுவாங்களா? அதாவது வில் யூ பிளே அன் அன்னோன் கீப்பர் ஆர் அவனுக்கு சிட்டி வந்து என்னதான் சொன்னாலும் தே ஆர் அ குட் டீம். சிட்டியை பற்றி அப்புறம் வருவோம், பட் தே ஆர் ஸ்டில் அ குட் டீம் ஆன் பேப்பர். ஸோ லாமன்ஸை வந்து ஒரு பெரிய டார்பியில் நீங்கள் டெபியூ பண்ண வைப்பீங்களா? இல்லை பயந்தீர் தான் ஆல்ரெடி யுனைடெடில் இருக்கான், இஸ் அ வர்ஸ் கீப்பர். ஒனானாக்கே இவன் செகண்ட் சாய்ஸாக இருக்கான்னா அப்போ எவ்வளோ மோசமாக இருக்கான் பாருங்கள். லைக் அது ஒரு பெரிய டைலமா எனக்கு. அண்டு இது வந்து நான் இதில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ ஏதோ ஒரு எபிசோடில் சொன்னேன், யுனைடெடுக்கு வந்து டிஃபென்சிவ்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எதுக்கு போய் அட்டாக்கரை சைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஐ திங்க் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு அந்த கேள்வி அவங்களுக்கு இருக்குது. பட் தே சா இட் ஆஸ் ஓகே, டெலிட் இருக்கான், யோரோ நல்ல டேலண்ட் இருக்கான், ஷா ரிட்டர்ன் ஆகிட்டான். அப்படி பார்த்தா நம்மளுக்கு அந்த 3 சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ் 3 at the பேக் ஆடுறாங்க, 3 பேருமே ஃபிட்டு. பேக்கப்னு பார்த்தோம்னாலும் மெக்வாயர் இருக்கான், லிசாண்ட்ரோ மார்டினஸ் இருக்கான். தட்ஸ் ஹவ் தே சீ இட். பேக் 3க்கு 5 பிளேயர் சாலிடாக இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே வந்துட்டானுங்க இன்ஜுரியிலிருந்து. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம அவசியமாக ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு. ஆனால் அங்கே பார்த்தோம்னா அட்டாக்ல ராஷ்வர்ட் கிளம்புறேன்னு ஒத்த காலில் நின்னா, ஆண்டனி கிளம்புறேன்னு நின்னா, ஹாய்லண்ட் செட் ஆகவே இல்லை. அப்போ அங்கே பிளேயர்ஸே இல்லை அட்டாக்ல. சொல்ல போனால் லிட்ரலி அந்த ஃப்ரண்ட் 3 ஜர்க்ஸி எப்போ வேணாலும் இன்ஜுரி ஆகும், அவனை நம்பி அவனால் இருக்கவும் முடியாது. ஸோ அந்த ஃப்ரண்ட் 4ல கர்னாச்சோவும் நான் போகிறேன், எனக்கு சண்டை தான், நான் இன்னால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டான். ஸோ இப்படி பார்த்தா 5 பேருமே அவுட்டு. அப்போ அவங்களுக்கு பிளேயர் கண்டிப்பாக வேணும் அட்டாக்ல, பிளேயரே இல்லை. வேண்டான்னு சொல்லலை, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. யுனைடெட் ஷுட் ஹவ் சைன்ட் அன் அட்டாக்கர். 3 அட்டாக்கர் வேணுமா? mbeumo, குன்யா, செஸ்கோ 3 இருங்க. நான் 71 மில்லியன், 62.5, 73.7 எவ்வளோ மணி? ஆல்மோஸ்ட் 200 மில்லியனுக்கு மேலே எல்லாம் சேர்த்தா. ஸோ 200 மில்லியனுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி 3 அட்டாக்கர் வேணுமா? இல்லை குட் யூ ஹவ் மேனேஜ்ட் இந்த சீசன்? ஓகே, ஒரு சைனிங் பண்ணுறேன், இதர் செஸ்கோ, குன்யா, mbeumo யாரோ ஒரு சைனிங் பண்ணுறேன். அண்ட் பின்னாடி வந்து இந்த கோபி மெயினோ, இந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸை கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ரோலில் வச்சு. ஏன்னா இப்போ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இந்த டபுள் பிவட்டில் அவனால் ஆடவே முடியல, சரியாகவே ஆடலாம் இந்த ஃபஸ்ட்டு 3 கேமு. ஸோ அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த சீசன் எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கலாம். வில் இம்ப்ரூவ் த டிஃபென்சிவ் சைட் ஆஃப் த கேம். நீங்கள் அந்த 3 டிஃபெண்டர் சொன்னீங்க, 3 டிஃபெண்டருமே தே ஆர் நாட் குவாலிட்டி டிஃபெண்டர்ஸ். அதில் ஒருத்தங்க கூட வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஓகே, அதில் ஒருத்தங்க கூட நீங்கள் வந்து சொல்ல முடியாது தே கெட் இன் டு ஒரு லிவர்பூல் ஒரு ஆர்சனல் ஒரு ஸ்டார்டிங் 11 ஒரு சிட்டியோட ஏன் அவ்வளோ, ஏன் டாட்னமோட ஸ்டார்டிங் 11லேயே தே டோன்ட், மோஸ்ட் ஆஃப் தம் டோன்ட் கெட் இன். ஐ திங்க் யோரோ வில் கெட் இன். ஐ திங்க் வி ஆர் ஸ்லீப்பிங் ஆன் யோரோ. அந்த யோரோ பையன் மட்டும் ஃப்ரம் வாட் ஐவ் சீன் he is solid, he has space, last ditch defending நல்லா பண்றான். அந்த ஒரு பையனை மட்டும் I will say is one step ahead of all the others. அங்க இருக்கிற மீதி 4 பேருமே. இன்னொன்னு லிசாண்ட்ரோ மார்டினஸ் நம்ம பார்த்துருக்கோம், he is good. ப்ராப்ளம் என்னன்னா அவன் இருக்கிறதே இல்லை. அவன் கிட்டத்தட்ட இந்த 3 சீசனா சேர்த்து கிட்டத்தட்ட 200 கேம் மிஸ் பண்ணிட்டானாமா, which is atrocious. அவன் இருக்கிறதே இல்லை. லூக் ஷாக்கு 4 வருஷம் கான்ட்ராக்டாக கொடுக்குறானுங்க. 2017 இருந்தே அவனை காணாம், எப்பவுமே இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஓகே, நம்ம டிஃபென்ஸ் முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா, அட்டாக்கர் யாருமே இல்லையே. நீங்கள் வந்து ஜர்க்ஸி இருக்கான், ஜர்க்ஸி இன்ஜூர் ஆகிட்டு இருக்கான். ஹாய்லண்ட் வந்து மேபி வச்சு ஆடி இருக்கலாம் நீங்கள் சொன்ன, பட் ஹாய்லண்டும் ஸ்ட்ரைக்கர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, நான் குன்யா சைன் பண்ணுறேன்ப்பா, நான் ஹாய்லண்டே வச்சுக்கிறேன் அப்படின்னா ரைட்டில் யார் இருப்பா? ரைட்டில் இருக்கிறவன் அவனும் போகிறாங்கிறானே. இல்லை அதான் சொல்கிறேன், ரைட்டில் வந்து இப்போ கோபி மைனு வந்து உட்காந்துருக்கான், மேட்சே ஆடாமல் இதுவே பண்ணாமல். அவன் கூட கடைசி டேயில் மூவ் பண்ணலாமா இல்லையான்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இஸ் நாட் அ 10, இஸ் நாட் அ விங்கர், அதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை.
பட் அவனுக்கு அந்த ஈ கேன் பிளே தட் அட்வான்ஸ்ட் 8 ரோல். ஸோ அந்த மாதிரி லைக் யூ ஹாவ் சம்திங் டு அட்ஜஸ்ட் வித். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு டீமுக்கு டிஃபென்ஸ் சரியில்லைன்னா டசன்ட் மேட்டர் ஹவு மெனி கோல்ஸ் யூ ஸ்கோர். வேறஸ் ஒரு டீமுக்கு வந்து டிஃபென்ஸ் நல்லா இல்லைங்கிறத விட நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த நடு பிச்சு அவங்களுக்கு மிட்ஃபீல்டர்ஸ் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றதே இல்லை ஃபார் சம் ரீசன். அவங்க வந்து அந்த ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வாங்கினதே கசிமிரோ மட்டும்தான். அந்த மிட்ஃபீல்டர் உகார்த்தே அதுக்கப்புறம். ஸோ அவங்க இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜரை ஃபுல்லா பேக் பண்ணும். இல்ல டேய் நான் வாங்கி கொடுக்கறத வச்சு நீ அடாப்ட் பண்ணி ஆடுன்னு சொல்லணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ரூட் அவங்க எடுக்கணும். அவங்க முதல் ரூட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து மேனேஜரை ஃபுல்லா பேக் பண்றேன்னு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி, இந்த மேனேஜர் உங்ககிட்ட அவனை பேக் பண்ற அளவுக்கு ஒரு சைன் கூட அவன் காட்டவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நீங்க போய் 200 மில்லியன் கொடுத்துருக்க அவன்கிட்ட. 3 அதாவது சாலாக்கு அப்புறம் அந்த அட்டாக்கிங் சார்ட்ஸ்ல இருந்த 2 பெஸ்ட் பீப்புள் குன்யாவும் எம்போமோவும் போன சீசன் 2 நீ வாங்கி கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாம 72 மில்லியனா செஸ்கோ அவனே நீ வாங்கி கொடுத்தாச்சு. இதை 3 பேரையுமே நீ வச்சு ஆடியுமே வந்து 3 கேம்ல அந்த பர்ன்லி கேம்ல தான் நீ 3 கோல் போட்டிருக்க. அதுவும் கடைசி கோல் பெனல்டி. ஆமா, நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கிளிக்கே ஆக மாட்டேங்குது இன்னுமே. அகைன் வெரி ஏர்லி யார் இதெல்லாமே நான் வெளியே சொல்லிட்டு இருக்கிறது எல்லா டீம்ஸுக்குமே. இப்போ நீ கேட்ட கேள்வி அதான். இப்போ டிஃபென்ஸ் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட இது மைண்டாக இருந்தால் நான் மிட்ஃபீல்டில் பார்ப்பேன். மிட்ஃபீல்டில் ஹோல்டிங்ல எவனுமே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நான் அங்கதான் நான் பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அட்டாக் நான் தான் குன்யாவை ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிட்டேனே. குன்யாவை தான் நான் வந்துட்டு சீசன் முடிஞ்ச 10 நாளே சைன் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு லெஃப்ட் விங் ரெடி ஆயிட்டான். அடுத்தது நான் ஒரு மிட்ஃபீல்டர் பார்த்துட்டு அப்புறம் நான் சென்டர் ஃபார்வர்டோ ரைட் விங்கருக்கோ நான் போயிருப்பேன். நான் அந்த ரெக்ரூட்மெண்ட் டீமா இருந்தா. இப்போ யுனைடெட் நீங்க சொல்ற அதே பிரச்சனை தான், ஃபேன்ஸும் அதே சொல்றாங்க. ப்ரூனோனால அந்த ரோலை ஆட முடியல. 3 கேமா பார்த்தாங்க, அவன் அந்த ரோல் செட் ஆக மாட்டேன். சொல்ல போனா மற்ற பிளேயரை கம்பேர் பண்ணும்போது ப்ரூனோ தான் மோசமான பிளேயரா தெரியும் அந்த டீம்ல இப்போன்னு பார்த்தா. இல்ல இந்த சீசன் he has not started well. போன வருஷம் அவன் தான் பெஸ்ட் பிளேயர், இந்த வருஷம் அவன் தான் வொர்ஸ்ட் பிளேயரா தெரியும் 3 கேம்ல. ஆமா. ஸோ யுனைடெடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லா மேனேஜரை பேக் பண்றேன்னு உள்ள போயிட்டாங்க. ஆனாலும் கிரிம்ஸ்பீகோட எக்ஸிட், ஆர்சனல் கூட எவ்வளோ நல்லா விளையாண்டாலும் லாஸ். 2வது கேம்ல ஃபுல்லம் அதுவும் பயங்கரமா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆடி கோலும் போடாம கடைசியில் அதுவும் டிரா. பர்ன்லியோட எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு பெனல்டி தேவைப்பட்டுச்சு. கிரிம்ஸ்பி டவுன் கேம் வந்து நம்ம வந்து ஒனானா கணக்குல எழுதிடுவோம். 2 ஒனானா கேவலமான எரரு. அப்ப கூட ஆனா பெனல்டி ஷூட் அவுட்ல ஒன்று சேவ் பண்ணி கொடுத்தான். இவன் போய் பெனல்டி அடிக்கல குன்யா ஃபர்ஸ்ட் 5 பெனல்டிஸ்ல. அப்படி ஆனா அது வேண்டாம், ஏன்னா கேம்லயே இவன் கேவலமா 2 மிஸ்டேக் பண்ணிட்டான் ஒனானா. அந்த கேமை விட்டுறேன், மீதி 3 கேமை லீக்ல எடுத்து பார்க்கலாம். அவங்க விட்ட கோல் ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் கோல் அந்த ஆர்சனல் கேம் கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி பைண்டர் கையப்பட்டு போயிடுச்சு, நேரா அவன் தட்டி விட்டான், இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் ஓகே. மீதி 2 கேம்ல கீப்பர் மேல பிரச்சனை இல்லையே. மீதி 2 கேம்ல நீங்க என்ன பண்ணீங்க இது பண்றதுக்கு? இல்ல அதுதான், அதாவது இன்னொன்னு இந்த ஓவர்லாப் ஷோல அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன், ஓவர்லாப் ஃபேன் டிபேட்ல கேன் யூ வின் த லீக் வித் பேக் 3 அப்படின்னு. அது ஆர் யுனைடெடுக்கும் பேக் 3க்கும் யுனைடெட் ஹஸ் நெவர் பிளேட் அ பேக் 3 அப்படி இப்படி அந்த அந்த பேச்சு வந்து கேன் யூ வின் அ லீக் வித் பேக் 3ன்னு. ஐ மீன் என்னோட வெரி லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், பேக் 3 வந்து யூ ஹாவ் டு ஹாவ் த ரைட் பிளேயர்ஸுங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் பிளேயர்ஸ் பேக் 3 வந்து ஒர்க்கே ஆகாது. இட் வில் பி அ ஃபெயிலியர் கேரண்டி. நீங்க சொல்றது பார்த்தா யூ ஆர் சேயிங் 11 பிளேயரும் ரைட் பிளேயர் இருந்தா தான் அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகும். ஆமா. ஸோ அது ஏன்னா இப்போ 4-2-3-1 4-3-3லாம் ஒன் பிக் அட்வான்டேஜ் தே ஹேவ் ஓவர் த பேக் 3 ஃபார்மேஷன்ஸ் என்னன்னா, தே ஆர் வெரி இன்டர்சேஞ்சபிள். இந்த 4-2-3-1 4-3-3 4-4-2 எல்லாமே தே ஆர் வெரி இன்டர்சேஞ்சபிள். பேக் 3 வந்து இட் இஸ் குவைட் ரிஜிட் ஆஸ் அ ஃபார்மேஷன். அதாவது மேபி 3-5-2லேருந்து 3-4-3 போகிறதே ஒரு பெரிய டிரான்சிஷன். அதுவே ஒரு பெரிய டிரான்சிஷன். பட் இட் இஸ் பாசிபிள். எதுக்கு சொல்கிறாரு, இன்னொன்று இந்த பேக் 3ல வந்து இந்த விங் பேக்ஸ் ஹேவ் டு பி வெரி வெரி குட். ஒன்று தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களோட 3 சென்டர் பேக்கும் தே ஹேவ் டு பி வெரி அத்லெட்டிக் சென்டர் பேக்ஸ். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் 4ல இந்த 2 சென்டர் பேக் தே யூஸ்வலி டிஃபெண்ட் அந்த டி பாக்ஸ், அந்த விட்த் தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து 3 பேர் வந்து யுவர் சென்டர் பேக் ஹேஸ் டு பி ஏபிள் டு டிஃபெண்ட் த இது பாக்ஸ் ஒன்று. ஆனால் பால் வைடாக போச்சுன்னா ஹி ஹேஸ் டு பி லைக் ஃபுல் பேக், அங்கே போய் டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ அண்ட் அந்த மிட்ஃபீல்டு வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அ பேக் 3. ஏன்னா அந்த மாதிரி அந்த சென்டர் பேக் வந்து சைடுக்கு போகும்போது ஒரு மிட்ஃபீல்டர் தான் வந்து ஹேஸ் டு கவர் ஃபார் ஹிம். ஏன்னா பேக் 3யோட எசென்ஷியல் அதாவது தியரி என்னன்னா, அந்த 18 yard பாக்ஸ் வித்தில் வந்து எப்போதும் 3 பேர் இருக்கணும். ஐதர் 3 சென்டர் பேக்ஸ் ஆர் 2 சென்டர் பேக்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர். 3 பேர் கவர் பண்ணியே இருக்கணும் எப்போதும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஹூ கேன் ரீட் த கேம் வெரி வெல். ஏன்னா அவனுக்கு தெரியணும் எப்போ சென்டர் பேக்கை கவர் பண்ணணும், எப்போ நான் போய் இன்டர்செப்ட் பண்ணணும்னு தெரியணும். Center backs who are athletic enough to be fast and go intercept or go tackle sideline and very confident defending in sidelines. ஏன்னா சென்டர் பேக்ஸ்க்கு அது பிடிக்காது ஜென்ரலாக சைட்லைனில் போய் டிஃபெண்ட் பண்ணுறது. ஸோ they have to be confident. விங் பேக்ஸ் வந்து they have to go all the way up and be like wingers. இல்லை they have to come all the way back and be like full backs. அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கணும் on both sides of the ball, which அந்த மாதிரி விங் பேக்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் ஃபைனலாக ஸ்ட்ரைக்கர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-5-2 3-4-3 வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து தே ஹாவ் டு பி கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் as விங்கர்ஸ் ஆர் as ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் as a 10. ஸோ ரொம்ப இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபார்மேஷன் டு கெட் ரைட். ஆனால் இஃப் யூ ஹேவ் த பிளேயர்ஸ்னா இட் வில் ஒர்க் பியூட்டிஃபுல்லி. அதனால தான் அண்டோனியோ கான்டே வந்து பிரீமியர் லீக்கு ஜெயிச்ச சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஹிம். இல்லை இப்போ இப்போ பிரச்சனை வந்து யுனைடெட் பொறுத்த வரைக்கும் வந்து they've invested in the manager. இது வந்து போன வருஷம் வந்து ஐ திங்க் கேரகர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான், 99 out of 100 managers will play 4 at the back, ஒரு மேனேஜர் தான் will play 3 at the back. நீ ஃபுல்லானா நீ இன்வெஸ்டரா நீ போயிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு டவுட் வந்து நீ தூக்குனீனா அடுத்த வர மேனேஜர் 4th பேக் போனான்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ கேட்டபோது எல்லாருமே கேரகர் உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. டே பை டே இட்ஸ் ப்ரூவிங் டு பி ரைட். அதாவது நம்ம அந்த பக்கம் போகாததுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஓ ரூபின் அமோரிம் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாண்டா, ஓகே இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்? பாயிண்ட் நம்பர் 1, வெஸ்டாமே இன்டர்வியூ பண்ணிட்டு வேண்டான்னு முடிவு வந்துட்டு போறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ரெட் ஃபிளாக். அதாவது என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், ஒருவேளை இவன் வெஸ்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். பட் இவன் வெஸ்டாம் வேண்டான்னு சொல்லியிருந்தானே இவன் அந்த இன்டர்வியூக்கே போயிருக்க மாட்டான். தட்ஸ் ஹவ் ஐ டேக் இட். உனக்கு அந்த கிளப்பே வேண்டான்னு உனக்கு தோணும்போது நீ எதுக்கு இன்டர்வியூக்கு போற ஃபர்ஸ்ட்? அது ஒன். ஸோ ஆப்வியஸ்லி 51% would have been West Ham வேண்டாம், 49% would have been நீ வேண்டாம், அப்படி வச்சுக்குவோம். அப்படி அவங்க 2 கிளப்புமே வேண்டாம்னு முடிவு பண்ணி நீ போய் கூட்டு வர்ற, நீ சொல்ற மாதிரி தான். எனக்கு 99 மார்க் எனக்கு கரெக்டா வேலை செய்யணும், அப்பதான் நான் 3 பாயிண்ட் எடுப்பேன். 90% வேலை செஞ்சா கூட எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆல்ரெடி லிவிங் ஆன் தி எட்ஜ். அந்த எட்ஜில் உனக்கு ஒர்க் ஆயே தீரணும் தான் நீ வச்சிருக்க. ஆச்சுன்னா நல்லது, இல்லைனா எல்லா பண்டிச்சும் சொல்ற மாதிரி தே டோன்ட் see him long term. லைக் என்ன எத்தனை நாள் தாக்கு பிடிப்பான்னு தெரியல. பிகாஸ் பர்ன்லி அட் ஹோமே உனக்கு கடைசி நிமிஷம் பெனல்டி தேவைப்படுதுனால் with the squad that you have then it shows where you stand. Simple as. நமக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்கும் 2 கேம், என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எப்போதும் இந்த ஓல்ட் ட்ராஃபர்டாகவே எனக்கு எப்போதுமே பிடிக்காது. பட் ஆனால் இட் ஷுட் பி 2 wins-ங்க, 6 points out of 6, நோ கொஸ்டின். பட் போன தடவை நம்ம இங்கே ஹோம்ல டிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட திருப்பி இல்லையா? போன தடவை ஜெயிச்சோம்ல, அவே போய் ஜெயிச்சோம் 3-0 ஹோம்ல. ஆமா, ஹோம்லயும் ஜெயிச்சோம் தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது மேன் சிட்டி பத்தி பேசுவோம். நம்மளோட க்ளோசஸ்ட் டைட்டில் ரைவல்ஸ் அலாங் வித் ஆர்சனல். வெரி ஸ்லோ ஸ்டார்ட் டு த சீசன். என்ன so far the worst team in Manchester. எல்லாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? யுனைட்டட் ஃபேன்ஸ் அப்படி சொல்றானுங்க, we are not the one struggling in Manchesterங்கறானுங்க. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா சிட்டிக்கு, இதெல்லாம் அநியாயமா பேசானுங்கடா அவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. 3 games 2 losses and 1 win. ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணோடனே ஆஹா ஓஹோ நானுங்க எல்லாரும். நான் அப்பவே சொன்னேன், டே அது உல்ஸ்ரா, பொறுமையா இருங்கடா, உல்ஸ்ரா, அது எதுக்குடா இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் கேம் யுனைடெட் கூட. ஸோ சிட்டி வர்சஸ் யுனைடெட் எப்பவுமே எது வேணாலும் நடக்கலாம். போன சீசன் யாருமே எதிர்பார்க்கல, 80 minutes வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு கடைசியில் 2 கோல் போட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்க யுனைடெட். எதுவும் சொல்ல முடியாது. என்ன நடக்குது இப்ப? why is it going so wrong now? நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க ராட்ரி அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் ஆல் தட் டசன்ட் மேட்டர். அவுட் ஆஃப் பொசிஷனில் வந்து சிட்டி ஹவ் பின், எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10 years நம்ம சிட்டி டாமினேட் பண்ணி பார்த்துருக்கோம். எவ்ரி இயர் வந்து ஓகே தே ஹேட் அட்டாக்கிங் டேலண்ட், பட் தே வர் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட் அட்டாக்கிங் சைடு யூரோப்பில். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா லாஸ்ட் ஒரு 10 years அவுட் ஆஃப் பொசிஷனில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சிட்டி வர் த பெஸ்ட் டீம் யூரோப்பில் அவுட் ஆஃப் பொசிஷனில். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி எனக்கு அட்டாக்கால கிரியேட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, டிஃபென்சிவ்லி நான் அவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரைட்டன் கேம் எடுத்துக்கோங்க.
அதுக்கு முன்னாடி என்ன கேம் ஆடினாங்க பிரைட்டனுக்கு முன்னாடி? டாட்னம். டாட்னம். இந்த 2 கேமும் எடுத்துக்கோங்க. டாட்னம் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் தம் அந்த கேமில். அண்ட் பிரைட்டனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸோ என்னவோ பிரைட்டன் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் தம். கரெக்ட். ஆமாம். 2 கேம்லையும் நீங்கள் சிட்டியோட அவுட் ஆஃப் பொசிஷனை பாருங்கள். ஃபோக்கஸிங் ராதர் தேன் ஃபோக்கஸ் ஆன் டாட்னம் ஒரு பிரைட்டன், நீங்கள் சிட்டி அவுட் ஆஃப் பொசிஷனில் என்ன பண்ணாங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சரே இருக்காது. அதாவது வந்து ஒரு ஒரு எவன் எங்கே ப்ரெஸ் பண்ணுறான், தே ப்ரெஸ் இந்த ராங் ஏரியாஸு, ராங் பீப்புளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது ஒரு அவுட் ஆஃப் பொசிஷனில். அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து இட் லுக்ஸ் ஹாரிபிள் டு வாட்ச். நான் வந்து ஆஸ் அ நியூட்ரலே நான் சொல்கிறேன், இட் லுக்ஸ் ஹாரிபிள் டு வாட்ச். இது பெப்லிண்டர்ஸ். அங்கதான் வந்தேன் நான். பெப்லிண்டர்ஸ் வாழ்க, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. கூட்டிட்டு போன இல்ல பெப்பு உனக்கு வேணும். அவனே போய் தனிப்பட்ட மேனேஜரா இருந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம பண்ணிட்டான். உனைய யாரு இவனை கூட்டிட்டு போச்சோன்னா? அவுட் ஆஃப் பொசிஷன்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். அதேதான் இப்ப நீங்க ஒரு 3-5 பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா, தட் இஸ் ஹவ் க்ரூஷியல் ஃபெபினியோ வாஸ். நம்மட்டு இருக்கும் போது எவ்வளவு தடவை போய் எல்லாரத்தோட வேலையை அவன் முடிச்சுட்டு வருவான், பாலை கட் அவுட் பண்ணிட்டு. இப்ப ராட்ரி வந்திருக்கான் இப்பதான். அவனுக்கு தோணும், ஐயோ நம்ம ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டோம்னா திருப்பி ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பான் அவன். எல்லா பிளேயர்ஸும் அப்படித்தான் இருப்பாங்க. இன்ஜுரில இருந்து வரும்போது கொஞ்ச நாள் நம்ம அடக்குவோம், கம்முன்னு இருப்போம், ரொம்ப ஃபுல் எனர்ஜிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸாக தான் இருப்பாங்க ஒரு 10 கேமுக்கு. நீங்கள் சொன்ன அப்சல்யூட்லி குட் பாயிண்ட். அது அவுட் ஆஃப் பொசிஷன் ஒரு டீம் அடி வாங்குச்சுனால் நீ எவ்வளோதான் இன் பொசிஷன் பண்ணினாலும் உனக்கு அங்கே கன்சீட் பண்ணத்தான் போற. சைனிங்ஸ் எடுத்து பாருங்க, நம்ம சர்க்கியை வாங்கினானுங்க, ரெயின்டியர்ஸை வாங்கினானுங்க, வேற யாரும் வாங்கிக்கானுங்க இந்த விண்டோல. டானருமா சைன் பண்ணானுங்க, 800 டிராஃபர்டு. ஆனா இந்த கீப்பரை பத்தி பேசுங்க. இப்ப என்ன நிலைமை? டிராஃபர்டு ஒரு 2 கேம்ல தப்பு பண்றான், டானருமா வாங்கிட்டு வரானுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஓகே, ஷார்ட் ஸ்டாப்பிங் வந்து டானருமா சொல்ல வேண்டாம், இஸ் அ வெரி குட் ஷார்ட் ஸ்டாப்பர். ஆனால் பால் அட் இஸ் ஃபீட் ஹீ மேக்ஸ் சிமிலர் மிஸ்டேக்ஸ் டு வாட் ட்ராஃபர்ட் மேக்ஸ். அதாவது அவனாலையும் ஒன்றும் அப்படி ஒன்றும் பிளே அவுட்லாம் பண்ண முடியாது. சரி, உனக்கு பால் பிளேயிங் கீப்பர் வேணும்னா ஓகே, நீ போய் வேறு யாரான்னு வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஓகே, ஹூஸ் அ நோன் பால் பிளேயிங் கீப்பர்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ட்ராஃபர்டுக்கு பதிலாக நீ இவனை வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கியிருக்கேன்னு எனக்கு புரியுது. Trafford to Donnarumma is a short stopping upgrade. Ana, is it a ball playing upgrade? I don't think so. I think they'll make the same mistakes. Trafford, I think, is younger, so he can learn from those mistakes. He can be taught to play the right way or the City way. Whereas Donnarumma ki இந்த வயசுக்கு மேல என்னத்த நீ சொல்லி தர போற? If you are Donnarumma, what are you thinking இப்போ? நான் உள்ள போனானா நான் மெயினா இருப்பேனா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்லனா சைடுலே பண்ண அவன் டெஃபினட்டா இருப்பான். இல்ல அவன் டெஃபினட்டா நம்பர் 1 தான். அதுல டவுட் இல்ல. The problem is, does Pep see something that everybody else is missing, or is Pep missing the obvious? அதுதான் கேள்வி இதுல. You don't think Trafford is the main? நான் Trafford தான் மெயின் நினைச்சேன். Donnarumma தான் டெஃபினட்டா மெயின். இல்லனா நீங்க சொல்ற மாதிரி அவன் சைன் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா இப்ப இங்க சைன் பண்ணி பெஞ்சில இருக்கிறதுக்கு அவன் PSG-ல பெஞ்சில இருந்திருப்பானே. அதுதான் எனக்கு யோசனை. நீ சைன் பண்ற லாஸ்ட் டேனா you feel that you are the number 1. ஆமா. இல்ல, ஸோ ஐ ஃபீல் லைக் இது பெப் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் அன் எமர்ஜென்சி சைனிங். இது இஸ் இட் பெப்ஸ் வே ஆஃப் சேயிங் ஓகே, நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன்ல ரொம்ப கேவலமாக ஆடுறோம், ஸோ வி வில் கன்சீட் ஷார்ட்ஸ், ஒரு பெட்டர் கீப்பர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி சைனிங்கில் பண்ணுறாரு. ஓகே, டானருமா சடன்லி பிகேம் அவைலபிள், அதனால சைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சைன் பண்ணாரான்னு எனக்கு தெரில. பட் டானருமா இஸ் நாட் அ பெப் கீப்பர், 100% நாட் அ பெப் கீப்பர். நீங்கள் it is like என்ன சொல்றது, what is the necessity to sell Ederson playing at the field? இன்னுமே நல்லா தான் பண்றான், எனக்கு தெரியல. what is the necessity? ஸ்டாப்பிங்ல அவ்ளோ மோசமாவா ஆயிட்டான் அவன வித்தே இல்ல, அதுதான். ஆனா அது தெரியலங்க, அது சொல்லவே முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் நோ வித் கீப்பர்ஸ் இது ரீசெண்ட் ட்ரெண்டா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, செல்சி எட்வார்ட் மெண்டி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சுட்டு ஒரு சீசன் 2 சீசன்லயே பயங்கர கேவலமா ஆட ஆரம்பிச்சான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ ட்ரெண்ட் தட் ஹி ஹஸ் சீன் ட்ரைனிங்ல. எடர்சன் மேசிவா ட்ராப் ஆஃப் ஆயிருக்கு, அதனால வாங்கணும், அது தெரியல எனக்கு. I don't know. The Donnarumma signing it is a little bit confusing. City it is a little confusing. அவங்களோட பிஸ்னஸும் சரி, அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷனும் சரி, it doesn't make a lot of sense எனக்கு கேட்டா. ரெய்ண்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் a very good signing, but he's not someone you will say ஒரு De Bruyne மாதிரி டே ஸ்டார் பிளேயர் he'll be one of the top 5 midfielders லீக்ல அப்படின்னு அந்த அளவுக்கு இல்லை. டேவிட் சில்வா மாதிரி இல்லை. ஸோ இஸ் நாட் அ டிபிக்கல் சிட்டி சைனிங். குண்டோகனோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. குண்டோகன் அளவுக்கு இவனுக்கு டேலண்ட் இருக்கான்னா he has to still prove himself. இப்போ as of now I don't see it. இல்லைங்க, இப்போ இதே நம்ம De Bruyne வாங்கும்போது சொன்னோம், மேபி சிட்டி வாங்கும்போது என்னடா அது செல்சி ரிஜெக்ட் அப்போ இவன் மறுபடியும் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு மாதிரி பேசணும்.
இல்ல டெப்ராயினை சைன் பண்ண போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாட் ஆஃப் கிளப்ஸ் ஆர் ஆஃப்டர் ஹிம். ஏன்னா அவன் வந்து வுல்ஃஸ்பர்க்லயோ வேர்டர் பிரேமன் ஐ திங்க் 2 கிளப்லயும் நினைக்கிறேன். ம் இல்ல அவன் 2 கிளப்லயும் இருந்தான் செல்சிக்கு அப்புறம். வுல்ஸ்பர்க்ல இருந்தா இவங்க வாங்குனாங்க, சிட்டி வாங்குனாங்க. பட் அந்த வுல்ஸ்பர்க் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா யூ நியூ தட் திஸ் வாஸ் அ ஸ்டார் பிளேயர். அதாவது அந்த பயன் மியூனிக் போனாங்க அவனுக்கு. ஐ ரிமெம்பர், ஏன்னா அவன் ஜெர்மனியில் எவன் நல்லா பண்ணாலும் பயன் மியூனிக் உடனே போயிடுவான். ஸோ பயன் மியூனிக் போனாங்க, மேன் யுனைடெட் போனாங்க. அப்போது ஒரு 10-15 இயர்ஸ் பேக், இது 10 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, இட்ஸ் சிட்டி வந்து இஸ் வெரி பேஃப்லிங். பட் அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் இஸ் த பிக்கெஸ்ட் கன்சர்ன். இஃப் ஐம் சிட்டி ஃபேன் தான் எனக்கு அதுதான் கன்சர்னாக இருக்கும். தெரியலைங்க. ஐ திங்க் வெரி வெரி காஷியஸ் ஏர்லி சைன்ஸ் இது வந்து ஏன்னா போன 19 கேம்ஸ் ஆஃப் லாஸ்ட் சீசன் வந்து தே வர் த ஹையஸ்ட் பாயிண்ட் டேக்கர்ஸ், நம்மளோட அதிகம் அவங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஸோ அப்போ எல்லாரும் நேச்சுரலாக எதிர்பார்ப்பாங்க, ஓகே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஹாலண்டு 40 சான்ஸ் கிடைச்சா 10 கோல் தான் போடுறான். அது ஒரு மெயின் ஃபேக்டர். அவனுக்கு இன்னுமே இஸ் மிஸ்ஸிங் அ லாட் ஆஃப் சான்சஸ். பாயிண்ட் நம்பர் 2, லெஃப்ட் விங்ல யார் ஆடுவா? சவினியோ டோக்கு ஆடுவானா, மார்மூஷ் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. ரைட் விங்ல யார் ஆடுவா? பாப் ஆடுவானா? சவினியோ இன்னும் விக்கல, ஸோ சவினியோ ஆடுவானா இல்ல வேற யாரும்? இல்ல ஐ திங்க் ஆஸ்கர் பாப். எனக்கு இஸ் குவிக்லி பிகமிங் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் டு வாட்ச். ஆஸ்கர் பாப் வெரி குட் டேலண்ட் அவன். அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னுமே அந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகலைன்னு எனக்கு தோணும். என்னென்ன ஃபோர்டன் வரல, ஃபோர்டன் வந்தானா அவன் ஆடுவானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இது எல்லாமே வந்து ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ் இப்போதைக்கு. சரி நம்ம 2 கேம் அவங்களோட போய் ஆடினோம்னா வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன்? இப்போ அவங்களுடைய ஐ திங்க் இன்னொரு 10 கேம் நம்ம இன்னும் அவங்க ஆடலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்லி ஆஃப்டர் 10 games we play them. So when we play them, what can we expect? ஐ திங்க் ஹோம்ல ஆடணும்னா ஐ வுட் சே ஹோம் வின்னு. அவேல போய் ஐ திங்க் லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் வி ஹாவ் அ மச் பெட்டர் சான்ஸ். அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் சீசனை நம்ம அங்கே போய் ஜெயிச்சோம்ல. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் சிட்டிஸ் அவுட் ஆஃப் பொசிஷன் இஷ்யூஸ். அஃப்கோர்ஸ் 10 கேமுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது, மேபி இட் கெட்ஸ் பெட்டர், யாருக்கு தெரியும். இப்போ பார்க்குற சிட்டியை வச்சு பார்த்தோம்னாக்க ஐ திங்க் இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் நான் சொல்கிறது. பட் 6 out of 6 தான் நான் சொல்லுவேன். ப்ராபப்ளி ஐ மீன் we are not being foolish here, பட் இப்போ இருக்கிற சிட்டியை பார்த்தோம்னா அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே வி மைட் டூ த டபுள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன மாதிரி 10 கேமுக்கு அப்புறம் அவங்க பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வரலாம். யூஷுவல் பெப் டீம்ஸ் வந்து சீசன் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போக போக அப்புறம் அவங்க நிப்பாட்டவே முடியாது. we've seen that every season. பட் லாஸ்ட் சீசன் வந்து அவங்க ரிகவர் ஆகுவாங்களான்னு தெரியாது இன்னுமே. ஸோ அந்த ஒரு ஹேங் ஓவர் இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஐ திங்க் வித் சிட்டி. ஏன்னா இப்போதைக்கு ஏர்லி சைன்ஸ் ஆர் நாட் குட். பட் போ என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இஃப் யூ லுக் அட் அதர்ஸ், நம்ம இப்போ செல்சி எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். செல்சி வந்துட்டு ஒரு போன வருஷம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் நேரோலி தே குவாலிஃபை ஃபார் த சாம்பியன்ஸ் லீக். ஆனால் அந்த ஒரு கிளப் வேர்ல்டு கப் அப்படியே மூட மாற்றிருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கவே தேவையில்லைன்னா பல ஆயிரம் டிரான்ஸ்ஃபர் அங்கே இருக்குது. நீங்கள் படிக்க போனீங்கன்னா நம்ம வீடியோ முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம செல்சி பற்றி இப்போ என்ன சொல்லலாம்? ஐ திங்க் இப்போ வந்து செல்சி தேர் செகண்ட், 2 wins and a draw 3 games-ல. நீங்கள் என்ன அங்கே பார்க்குறீங்க? ஐ திங்க் ஃபோக்கஸ் வில் பி ஆன் சோஃபார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுங்க, எஸ்டெவா அண்ட் ஜோவோ பெட்ரோ. ஐ திங்க் கோல் பால்மர் இல்லாத கேமில் எஸ்டெவா வந்து ஹஸ் பின் அன்ரியல். சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான டேலண்ட்டு. அண்ட் ஈ லுக்ஸ் லைக் வந்து இஃப் ஹி ஸ்டேஸ் அட் செல்சினா ஈ வில் டெஃபினெட்லி பிகம் அ செல்சி லெஜெண்டுங்கிற டைப்பில். நான் இது ஏர்லி கால், பட் அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவனுக்கு. அண்ட் ஜோவோ பெட்ரோ வந்து ஈ ஜஸ்ட் லுக்ஸ் லைக் அ செல்சி ஸ்ட்ரைக்கருங்க. அந்த த்ரோ பேக் டு அந்த ட்ராக்பா அந்த ஏரா. அண்ட் ஐ திங்க் ஹி வில் பி அ சக்ஸஸ். ஐ திங்க் சீசன் ஸ்டார்டிங் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஜோவோ பெட்ரோ வில் எண்ட் அப் அஸ் டாப் 3 or top 5 கோல் ஸ்கோரர்ஸ்லேயே அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி வித் அந்த ப்ரெடிக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஹி ஃபிட்ஸ் செல்சி பர்ஃபெக்ட்லி, ஜோவோ பெட்ரோ. எனக்கு என்னன்னா 3 கேம் வந்து ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிறிஸ்டல் பேலஸ் டிரா, செகண்ட் ஒன் வாஸ் வெஸ்ட் ஹாம் போட்டு பேரட்டிட்டானுங்க வெஸ்ட் ஹாம் 5-1. ஆனா தேர்ட் கேம் அகைன்ஸ்ட் ஃபுல்ஹாம் தே வர் ஃபார் ஃப்ரம் கம்ஃபர்டபிள். அதாவது ஸ்கோர் லைன் சேஸ் 2-0. ஆனா அதுல ஒரு கோலை ரூல் அவுட் பண்ணிருக்க கூடாதுன்ட்டு எஃப்ஏவே வெளியே வந்து வி மேட் a mistake அப்படின்னு ஒரு பக்கம் அதை சொன்னானுங்க. ரெண்டாவது செல்சி கிடைச்ச பெனல்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஜாவோ பெட்ரோ கையில தான் பாலே படும். அதை எப்படி பார்க்காம வந்து பெனல்ட்டி கொடுத்தானுங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா the game could have ended on நம்ம ஃபேஸ் வேல்யூ தான் பார்க்க முடியும். could have ended with 1-1. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசியிருப்போமா? ஓ இன்னும் நம்ம வந்து செல்சி இன்னும் பயங்கரமா அப்படி நம்ம பேசியிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கா? ஒரு வின் அண்ட் 2 டிரா அப்படி நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்படி நம்ம பேசியிருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. ஐ எம் ஸ்டில் ஆன் த ரோப்ஸ் வித் செல்சி.
சீசன் ஸ்டார்டிங் அதான் சொல்லியிருந்தேன் நான். ஐ எம் ஸ்டில் நாட் yet convinced with Chelsea. நான் ஒரு ரன் இல்ல 3 நீங்க 4 சொல்லுங்க. கேம்ஸ் வரட்டும், ஒரு 3 4 கேம்ஸ் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கிட்டோம், ஒரு கன்வின்சிங்கா கேம் விளையாடட்டும் அப்படிங்கிறதுல ஐ வில் சேஞ்ச் மை மைண்ட். இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ் வித் செல்சி. ஐ நீட் டு see some consistency. ஓகே, இவங்க வந்து நல்லா விளாட்றானடா, நீங்க இவங்களை வந்து பீட் பண்றது கஷ்டம், யாரா இருந்தாலும் போனா பீட் பண்றது கஷ்டங்கிற இது வரட்டும். 3 ஆப்பனன்ஸை பாருங்க, கிறிஸ்டல் பேலஸ், வெஸ்ட் ஹாம் அண்ட் ஃபுல்லம். இன்னும் ஒரு டாப் ஆப்பனன்ட் கூட இவங்க இன்னும் ஆடல. இல்லை நான் வந்து செல்சி எப்படி பார்க்குறேன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஓவரால் டேபிள் பார்த்துட்டோன்னா, தே ஆர் சோ ஃபார் அஹெட் ஆஃப் எவ்ரி ஒன் எல்ஸ். ஆனால் தே ஆர் சோ ஃபார் பிஹைண்ட் த டாப் 3. ஸோ அவங்க வந்து தேர் இன் தேர் ஓன் லீக் ஆஃப் 4th. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் செல்சி எங்கே எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண சொன்னீங்கன்னா, இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி மேஜர் இன்ஜுரிஸ், இந்த ஜோ பெட்ரோ ஆர் அவங்க டிஃபென்ஸில் பெரிய மேஜர் இன்ஜுரிஸ்லாம் இல்லை, கோல் பால்மர் வந்து இஃப் இஸ் ஃபிட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சீசன்னாக்க, ஐ வில் கம்ஃபர்டபிளி சே அவங்க 4th முடிப்பாங்க. ஏன்னா ஐ டோன்ட் see them ஓவர் 38 கேம்ஸ் அவங்க வந்து ஆர்சனலையோ சிட்டியோ லிவர்பூலையோ சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தே டோன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த டேலண்ட் என்ன கேட்டால். ஆனால் தே ஆர் ஸோ ஃபார் ahead of everyone that they will not be in a fight for 5th or 6th. ஸோ தட் இஸ் ஹவ் நான் வந்து செல்சி எப்படி பார்க்குறேன்னா அப்படி தான் பார்க்குறேன்னா. நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் எனக்கு வந்து ஏன் அந்த கம்ஃபர்டபுளா நான் எனக்கு தோணலைன்னா, ஒன்னு கீப்பர், ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் சான்சஸ். இல்ல நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித். அப்புறம் அவங்க சென்டர் பேக் பேரிங் எப்பவுமே எவனோ ஒருத்த இன்ஜுரியில் படுத்துறான். தே டோன்ட் ஹேவ் தேர் சென்டர் பேக்ஸ் ஃபிட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த ஃபொஃபானாலாம் ஒரு 5 கேம் தொடர்ந்தாடி நான் பார்க்கவே இல்லை. மேபி ஐ எம் ராங், நான் பார்க்கவே இல்லை. அந்த ஃபொஃபானா 75 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. திங்க் லெஸ்டர் சிட்டியோ யாரோ அவனை இன்னும் 5 கேம் தொடர்ந்தாடி நான் பார்க்கவே இல்லை. கால்வெல் தான் அவனுடைய ராக்கு, ஆனால் கால்வெல் அடிக்கடி இன்ஜூர் ஆயிடுறான். ஸோ அந்த சென்டர் பேக் பேரிங் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இன்னுமே சலாபா வச்சு ஆடிட்டு இருக்காங்க சென்டர் பேக்கா. ஸோ தே நவ் யூ நோ ஹவு தேர் ப்ராப்ளம் இஸ் வித் சென்டர் பேக்ஸ். இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டும் போய் கர்னாச்சோ வாங்கிட்டு வராங்க. எனக்கு புரியவே இல்லை, இவங்க என்ன நினப்புல கிளப்பை நடத்துறாங்க, என்ன பண்றாங்க, எனக்கு அந்த புரிதலே கிடையாது. பட் தட்ஸ் வை ஐம் சேயிங் ஐ எம் நாட். இது வந்து கார்னாச்சோ வந்து அவங்கள ரொம்ப நாளாக அவங்களோட இது இருந்துச்சு. ஸோ 2 பேரும் வாங்கியிருக்காங்க, ஜேமி கிட்டன்ஸ், கார்னாச்சோ. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் விங் ப்ராப்ளம்க்கு இவங்க 2 பேரை தான் பிரைமரி டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ யார் ஆடுவான், ஜேமி கிட்டன்ஸ் ஆடுவானா இல்லை கார்னாச்சோ ரொம்ப ரெகுலராக ஆடுவானா இல்லை மாற்றி மாற்றி ஆடுவாங்களா சாம்பியன்ஸ் லீக் இருக்கிறதுனால தெரில. ஐ மீன் வி டோன்ட் நோ. பட் ஐ திங்க் சொன்ன மாதிரி தே ஆர் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் தேர் நாட் கோயிங் டு பி சேலஞ்ச் பை எனி ஒன் பிஹைண்ட். ஆனால் தேர் நாட் கோயிங் டு சேலஞ்ச் எனி ஒன் இன் ஃப்ரண்ட். அப்படிதான் நான் பார்க்குறேன். நம்ம 2 கேம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் நம்ம 3 பாயிண்ட் லாஸ்ட்டாக எப்போ எடுத்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கேம் நான் ட்ரா தான் எதிர்பார்க்குறேன். ஒரு 1-1 0-0 2-2 ஏதோ ஒரு ட்ரா. பட் ஆன்ஃபீல்டில் வி ஷுட் பி பீட்டிங் தம். ஐ திங்க் இல் பி க்ளோஸ். ஏன்னா செல்சி ஆர் அ குட் டீம், பட் இட் வில் பி க்ளோஸ். பட் ஆனால் லைக் 4 points out of 6 சொல்லுவேன். I feel that we can take 6 at right now. அந்த ஃபர்ஸ்ட் கேம் நம்ம இன்னொரு 2-3 வீக்ஸ் ஆடுறோமே, அது ஆன்ஃபீல்டா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜா? ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேம். ஞாபகம் இருக்கா? நம்ம போன ஃபர்ஸ்ட் அவே. ஆமா ஃபர்ஸ்ட் அவே. if we manage to get 3 points there, ஏன்னா அவங்களும் இன்னும் செட் ஆகல, நம்மளும் அங்க போகும்போது செட் ஆக மாட்டோம். by the time we go there, 3 கேம்ஸ்ல நம்ம போறோம். so we have the potential, at least தனிப்பட்ட முறையில எவனோ ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணா we can get the win. அந்த மாதிரி நான் பார்க்கறேன். இப்போ அந்த ரிசல்ட் நம்ம அந்த கேமுக்கு நம்ம போகும்போது தனிப்பட்ட முறையில் எவனோ பெர்ஃபார்ம் பண்ணா கூட போதும், we might get the win அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஃபீலிங் இருக்குது இப்போதைக்குன்னு பார்த்தா. because of the fire power that we have, we should be beating them ஈஸியா. we should be beating them. ஆனா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் வீணா போன கிரவுண்ட், எப்பா போனாலும் ட்ரா லாஸ், கஷ்டப்பட்டு ட்ரா, கஷ்டப்பட்டு நேரோ வின், இந்த மாதிரி தான். அந்த கிரவுண்ட்ல போய் உருப்படியான நாளே நமக்கு எப்பா போனாலும். ஸோ I am not convinced with Chelsea. I am not convinced with ourselves when we go to that ground வேற. அதுவும் இருக்குது. So yes, I think 4, but potential to get 6 அதுவும் இருக்கு. ஆமா. அண்ட் ஃபைனலா நம்ம ஃபேவரட் ஆர்சனல். நான் சொல்லலாம்னு வந்தேன், நம்மளுடைய ஃபேவரட் டீம் ஆர்சனல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, இல்ல ஆர்சனலை பத்தி பேசாம ஒரு வீடியோ லாஸ்ட் ஒரு 10-15 எபிசோட்ல நம்ம ஆர்சனலை பத்தி பேசாம இருந்திருக்கோமான்னு தெரியல. பட் இல்ல ஜெனுவினாவே லைக் இப்படி நம்ம பேசிடுறது நினைச்சிட்டு எல்லாம் நினைச்சுக்கலாம் நம்ம என்னமோ ஜெம்ம விரோதியா நம்ம வந்து ஆர்சனலை ஹேட் பண்றோம்னு. அதாவது நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆர்சனல் கொடுக்கறோம்னாலே வந்து அவங்க நல்லா இருக்கிறனால தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு 5 years முன்னாடி போலாம், அட இவனுங்களா 4 கோல் போடுவோம் 5 கோல் அப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்.
ஆமா ஆமா கரெக்ட். இப்போ நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்சனல் எவ்ரி வீடியோ நம்ம அவங்கள பத்தி பேசுறோம்னாலே வந்து இட் ஷோஸ் தட் பாயிண்ட் 1 தே ஆர் ரியலி குட். பாயிண்ட் 2 நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. நம்ம ஆர்சனல் இந்த கேம் முன்னாடி நம்ம எவ்வளவு யோசிச்சோம், ஐயோ நம்ம ஏதோ தோத்து இது போயிடோம்டா, 12 வருஷம் ஆச்சு நம்ம தோத்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துச்சு இல்ல. தட் ஷோஸ் ஹவ் குட் தே ஆர். லைக் வாட் டு யூ ஃபீல்? என்னைய பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் அட்ரஸ்ட் ஆல் ஆஃப் தேர் ஹோல்ஸ் அவங்க ஸ்குவாட்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொல்ல வந்ததுதான் நீங்க சொன்னீங்க, தேவ் அட்ரஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஹோல் இந்த ஸ்குவாட். ஈவன் இந்த கடைசி நாளில் பியரோ ஹின்கேப்பி எல்லாம் வந்து லோன்ல வாங்கியிருக்காங்க. ஸோ தே ஹவ் காட் எவ்ரி திங் தட் தே நீட் டு பி அ கம்ப்ளீட் டைட்டில் சேலஞ்சிங் டீம். அதுதான் தி ஒன்லி திங். இப்போ இட் இஸ் டவுன் டு கோச்சிங். அதுதான் தி திங் தட் வந்து எனக்கு வந்து வாட் இஸ் இது இந்த எபிசோடில் நான் ரொம்ப நியூட்ரலாக பேசுகிறேன். பட் எனக்கு வந்து என்ன டிசப்பாயிண்டிங்காக இருக்குது ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன் டு வாட்ச் ஆர்சனல்னா, இவ்வளோ அட்டாக்கிங் டேலண்ட்டை வச்சுட்டு ஏன் இவ்வளோ டிஃபென்சிவாக ஆடுறான்னு எனக்கு தெரியல ஆர்டெட்டா. அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் டிஃபென்சிவாக சாலிடாக இருக்கணும். எவ்ரி டைட்டில் வின்னிங் டீம் இஸ் டிஃபென்சிவ்லி சாலிட், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் ஸ்கேல்ஸ் எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னே ஸ்லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் 60 டிஃபென்ஸ் 40 இருக்கும். பெப் குவார்டியோலா அட்டாக்கிங் 60 65 டிஃபென்சிவ் வந்து 35 40 இருக்கும். ஆர்டெட்டா வந்து இட் ஃபீல்ஸ் மோர் லைக் வந்து டிஃபென்ஸ் 60 அட்டாக் 40ங்கிற மாதிரி இருக்கு. விச் எனக்கு வந்து இஸ் கன்சர்னிங் பிகாஸ் அவுட் ஆஃப் பொசிஷன்ல என்ன கேட்டா போர்ன்மத் ஆர்சனல் ஆர் த 2 டாப் டீம்ஸ் பிரீமியர் லீக்ல. பட் இன் பொசிஷன் ஆர்சனல்ல வந்து நீங்க டாப் 5 டீம்ஸ்ல போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தே சீம் டு நோ கோல் அந்த டி பாக்ஸ் வரைக்கும் போறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. பட் அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் தேர்ட்ல தே சீம் டு லேக் ஐடியாஸ். இல்ல ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, எங்க டீமுக்கு அகைன்ஸ்டா தான்டா எல்லா டீமுமே லோ பிளாக் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் குட் பி ட்ரூ. இல்ல பட் அந்த நீங்க எனி இப்போ நம்ம சேனல்லயே ஒரு 2 வருஷம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நம்மளும் அதே தான் சொல்லியிருப்போம். லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா மட்டும் எல்லாரும் லோ பிளாக் ஆடுறாங்க. சிட்டிக்கும் அதே தான் பிரச்சனை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சிட்டிக்கு அகேன்ஸ்டா நீ லோ பிளாக் தான் ஆடுவேங்கிறாங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லைக் ஒரு பிரெண்ட்ஃபோர்டு போர்ன்மத்னா நீ என்ன போய் அட்டாக் பண்ண போற ஒரு மேன் சிட்டியை? வில் யூ லீவ் யுவர் செல்ஃப் ஓப்பன் டு ஒரு கவுண்டர் அட்டாக் ஃப்ரம் பெர்னார்டோ சில்வா அண்ட் ஆர்லிங் ஹாலண்ட்? இல்ல. So they are going to put a low block. As a title challenging team, you have to expect a low block in the many teams. So that எனக்கு வந்து that is not an excuse. I just think as a title challenging team, உனக்கு வந்து you should know what to do. You have the players. Arsenal has the players to break down a low block. So அவங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது it is not on the players, it is on the coaching staff. டேய் உனக்கு முன்னாடி ஒரு if you see 2 banks of 4னா நீ இதை பண்ணு, இந்த மூவ்மெண்ட்டை பண்ணு, உன்னோட 10 வந்து இந்த பக்கம் ட்ரை டு ட்ராக் த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அவுட்டு, அங்கே அந்த ஸ்பேஸில் இன்னொருத்தன் ஓடட்டும், ஏதோ சம் பேட்டர்ன் ஆஃப் பிளே. ஒரு லிவர்பூல் அண்ட் சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் பொசிஷனில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே தெரியும். லைக் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் மேட்ச். நீங்கள் இஃப் யூ வாட்ச் இனஃப் சிட்டி மேட்சஸ் ஆர் இஃப் யூ வாட்ச் இனஃப் லிவர்பூல் மேட்ச் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே வேர்ட்ஸ் பால் போச்சுன்னா அடுத்தது அங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், வேர்ட்ஸ் அங்கே போட போகிறான், அவன்கிட்ட பால் போச்சுன்னா திரும்ப இங்கே வரும். லைக் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சனல்ட்ட வந்து என்னால் அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லைக் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா சாக்காட்ட பால் போகும், சாக்கா வில் ட்ரை டு டேக் இம் 1-on-1, எடுக்க முடியலன்னா திரும்ப யூ வில் கோ பேக். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருக்கு ஆர்சனலில் பார்க்கும்போது. 3 கேம் ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஈவன் ஆர்சனல் ஃபேன்ஸ் வில் சே we were nowhere near convincing. ஆனா obviously they get the 3 points. செகண்ட் கேம் அகைன்ஸ்ட் லீட்ஸ் அட் ஹோம் பிரிச்சுட்டானுங்க. ஆனா அந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா ஆர்சனல் ஃபேன்ஸ் சொன்னது, மத்தவங்களும் சொன்னது 30 மினிட்ஸ் ஆன் த ரோப்ஸ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் லீட்ஸ் கூட. அதுக்கப்புறம் அந்த கோல் போட்டோன்னே we took over. அப்புறம் கேம் நாங்க ஈஸியா அடிச்சிட்டோன்னு. நம்ம கேம்ல அவங்களும் நல்லா ஆடல, நம்மளும் நல்லா ஆடல. அது ஈவன் செட் அவுட் அந்த மாதிரி ஒரு டல்லான ஒரு கேமா இருந்துச்சு அந்த கேம். அந்த மாதிரி முடிஞ்சுச்சு. இப்ப 3 கேம்ஸ்ல ஓவராலா பார்த்தா ஆர்சனல் ஹேவன்ட் பிளேட் லைக் தே வாண்ட் டு பிளே. என்ன சொல்றதுன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸே அவங்க தொடலைங்கிற மாதிரி ஒரு நரேஷன் தான் வருது. கரெக்டா? லைக் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர், ஆனா அவங்க இன்னும் தொடல. ஐ மீன் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஏர்லி, தொடலன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் வந்து சீசன் ப்ரிடிக்ஷன்ல ஏர்லி ப்ரிடிக்ஷன்ல நான் சொன்னேன் ஆர்சனல் மை டிராப் அவுட் ஆஃப் டாப் 4. ஏன்னா நியூ காசலுக்கும் ஆர்சனலுக்கும் இருக்குது. ஏன்னா நியூ காசல் ஈசாக்க வச்சிருந்தாங்கன்னா நியூ காசல் டாப் 4ல போட்டு நான் ஆர்சனல் 5th போடுவேன். ஈசாக் போயிட்டானா ஆப்வியஸ்லி ஐ வில் புட் ஆர்சனல் as 4th. 3 கேம்ஸ் நான் பார்க்கும்போது ஐ ஸ்டில் ஃபீல் ஆர்சனல் வில் பி 3rd or 4th. Because that's what I am trying to say. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஆர்சனல் at some point ஆர்சனல் should feel நம்மனால இவனுங்களை அடிக்க முடியும்டா, ஏன்டா அடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு. இவனுங்க எல்லாம் நான் சொல்றது ஆர்சனலுக்கு இருக்கிற கேலிபருக்கு நம்ம சிட்டி, செல்சி, யுனைடெட், டாட்னம்
நம்மனால இவங்களை ஏன்டா நமக்கு இருக்கிற ஃபயர் பவர் நம்ம அடிக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுனாலே தே வில் கோ ஆன் தட் ரன். ஆமா ஆமா அது எப்போ அது தோணுங்கிறத எனக்கு தெரியல. நம்ம என்னமோ ஸ்மால் ஸ்குவாட் மாதிரி இப்ப நம்ம நேரத்துல தான் சொல்லியிருக்கோம். நம்ம வி ஷுட் நோ லாங்கர் சே நம்ம ஸ்மாலு, நம்ம அப்படி ட்ரீட்டே பண்ணக்கூடாது நம்ம சொல்ற மாதிரி தான் ஆர்சனல் அவங்கள ட்ரீட் பண்ணும். வி ஆர் நோ லாங்கர் த ஸ்மால் டீம். நம்ம போய் அவங்கள எதிர்த்து நம்ம எத்தனை தடவை போய் எட்டியாடுல அவமானப்பட்டு வந்திருக்கோம். 3-0 5-0 அடி வாங்கிக்கோம். பட் ஸ்டில் நம்ம பயம் இல்லாம போய் ஆடினா தான் நம்மளுக்கு அந்த வின் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும். கேமுக்குள்ள போகும்போதே வந்து இங்க நம்ம எப்படியாச்சும் நம்ம வின் பண்றோம், ஆனா நம்ம தோத்தரக்கூடாது அப்படின்னு கேமுக்குள்ள போயிட்டாலே அங்கேயே நீ ஒரு 10% நீ டவுன் ஆயிடுற. ஆமா ஆமா ஐ ஃபீல் தட் இஸ் வேர் ஆர்சனல் ரைட் நோ. நீங்க சொன்ன மாதிரி ஈவன் ஹையர் தென் போர்ன்மவுத் ஐ வில் சே ஆர்சனல்ல பிரேக் டவுன் பண்றதா இருக்கிறதுலே கஷ்டம் லீக்ல. எனி டீம் நம்மளோ சிட்டியோ செல்சியோ டாட்டன் whoever goes ஆர்சனல்ல பிரேக் டவுன் they are the pinnacle, they are the pioneers. டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆர்சனல் ஆர் த pioneers in the league. லீக் இல்ல, ஐ வுட் கோ as far as to say in யூரோப். லீக் அடுத்தது இன் யூரோப்பே they are the pioneers ஒரு பிரேக் டவுன் பண்ணக்கூடிய இதுல. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி போய் கோல் போடலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கணும். அதை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகும், டக்குன்னு 4 கேம்ல சால்வ் ஆகலாம், இல்ல 10 கேம் எடுக்கலாம். அந்த 10 கேமுக்குள்ள பாயிண்ட டிராப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கேட்ச் அப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து மற்ற டீம் பத்தி பேசலாம் நினைச்சோம். பட் ஒன் பாயிண்ட் ஐ வுட் ட்ரை டு ஆல்வேஸ் சேஸ், இந்த இப்போ சண்டர்லாண்ட் வந்து இப்போ வந்து 6th இருக்கானுங்க, 6 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 9. ஒரு ரெலிகேஷன் டீமுக்கு ஒரு 30 பாயிண்ட் எடுத்தாலே தே ஆர் ஓகே. நார்மலா 40 பங்க. ஆமா நார்மலா 40 பங்க. இப்போ மேபி ஒரு 13 வெச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் 2-3 சீசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 எடுத்தாலே யூ வில் பி சேவ்டு. ஆல்வேஸ் ரெலிகேஷன் டீமோ நம்ம டாப் டீமோ ஃபர்ஸ்ட் 10 கேம்ல நீ எவ்வளவு பாயிண்ட் எடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாஸ்டிகோகுலு டீம் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் 10 கேம்ல 9 வின்னு 27 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. அடுத்த 28 கேம்ல 30 பாயிண்ட் தான் எடுத்தாங்க, ஆனாலும் 5th முடிச்சாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் 10 கேம்ல எல்லா பாயிண்ட்டும் சேர்த்திட்டானுங்க. தட் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஃபர்ஸ்ட் 10 கேம்ல நீ எத்தனை பாயிண்ட் எடுத்துக்கிறியோ உனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்ற. அப்பா நம்ம வந்து 30 பாயிண்ட்ல 25 எடுத்துட்டோம்டா, நமக்கு டாப் 4க்கு 40 தான் வேணும். இன்னும் 28 கேம்னா 56 74 பாயிண்ட்ல எனக்கு 40 தான் வேணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் டாப் 4, அதுக்கு எனக்கு 40 பாயிண்ட் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருது இல்ல. அதுதான் எல்லா டீமுக்குமே. நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுறாது, நீ ஃபர்ஸ்டே பாயிண்ட் விட்டீங்கன்னா ரிகவர் பண்றதுதான் கஷ்டம். ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் போன சீசன் ஃபர்ஸ்டே எத்தனை பாயிண்ட் விட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15 கேம்லயே. ஆமா கரெக்ட். ஸோ ஐ திங்க் வித் ஆர்சனல் நம்ம 2 கேம் எப்படி இருக்கும், ஒரு கேம் ஆப்வியஸ்லி முடிஞ்சிருச்சு, அவே போறோம். ஆர்சனல்ல என்ன எதிர்பார்க்கலாம் அந்த கேம்ல? நான் ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ திங்க் அந்த கேம் தோத்துருவோம். எமிரேட்ஸ்ல ஐ திங்க் தோத்துருவோம். ஏன்னா இந்த கேமே நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஒன் மூமெண்ட் ஆஃப் மேஜிக். அங்க அட் ஆர்சனல் இட்ஸ் a very difficult place to go. நான் அந்த கேம்ல வின் எதிர்பார்க்கல. எனக்கு போன வருஷமே நம்ம முக்கி டிரா பண்ணோம் ஞாபகம் இருக்கா, 2-2 டிரா வச்சு. ஐ திங்க் அகைன் நான் வந்து அந்த கேம் தோத்துருவோம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வில் ஈவன் பி இன் த கேம். மேபி நம்ம வந்து ஏதோ ஒரு கோல் போட்டுருவோம். பட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் வி வர் லாஸ்ட் ஃபார் ஐடியாஸ் அந்த கேம்ல. அதுக்கு முந்தின வருஷம் நம்ம அங்க போய் தோத்தோம்னு நினைக்கிறேன். அங்கேயும் நம்ம எதுவுமே பண்ணல. ஐ திங்க் தட் கேம் வி வில் லூஸ். இப்பவே எழுதி வச்சிடலாம் எமிரேட்ஸ்ல சான்ஸ் இல்ல. ஆமா ஃபைனலா மற்ற எல்லா டாப் 6 முடிச்சாச்சு. இனிமே ஒரு லைன் அண்ட் ஒரு கிளப். ஒன் கிளப் தட் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் யூ, ஒன் கிளப் தட் ஹஸ் நாட் இம்ப்ரெஸ்ட் யூ. நீங்க சொல்லுங்க. ஒன் கிளப் தட் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் மீ இஸ் பிரைட்டன். பிரைட்டன் அண்ட் டாட்னம். டாட்னம் ப்ரீ சீசனுமே ஐ வாஸ் லைக் ஓகே இவங்க நல்லா பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ பிரைட்டன் அண்ட் டாட்னம். பிரைட்டன் ஆல்தோ தே ஆர் வெரி லோ 11th இருந்தாலும் they have seriously impressed me. ஏன்னா எவர்டன் கூட அந்த கேம் தோத்துருவாங்க. அந்த கேம் ஆனால் நல்லா தான் ஆடுவாங்க, அந்த கேம் தோத்துருவாங்க. பட் ஐ எம் வெரி ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிரைட்டன். ஐ ஹவ் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு ஒன் ஸ்ட்ரைக்கர் தட் தேவ் சைன்ட், சிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெஃபானோ சிமாஸ்னு ஒரு பிளேயர், 19 வயசு பையன். நம்ம நெக்ஸ்ட் எவான் ஃபர்கூசன். ஐயோ வேணாம், எவான் ஃபர்கூசன் ஒண்ணுலாம் போயிட்டான். நம்ம நெக்ஸ்ட் டாப் ஸ்ட்ரைக்கரா நம்ம வந்து 2 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் ஜாப் பெட்ரோ அந்த மாதிரி அந்த பிளேயர் வருவான். ஐ ஹேவ் ஃபுல் ஹோப். அவன் செம்மையா பண்றான், அந்த டீம் நல்லா பண்ணுது. தே ஷுட் ட்ரை டு மேக்ஸிமைஸ் த பொட்டன்ஷியல் அந்த டீம்ல இருக்கிறது.
ஸோ அதனால பிரைட்டன் 1, டாட்டனம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஈஸி டாப் 6. நீங்க சொன்னா அதேதான், ஈஸி டாப் 6. அந்த 4th புஷ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி பார்க்கலாம். மேபி இருக்கலாம். ஒன் டீம் தட் இஸ் நாட் இம்ப்ரெஸ்ட் யூ. ஐ திங்க் நியூ காசல் அண்ட் வில்லா வந்து ஐ எம் ஜென்யூன்லி திங்கிங் என்னடா அது 3 பாயிண்ட்ல 3 கேம்ல 1 பாயிண்ட் எடுத்திருக்கீங்களா, என்னடா சொல்றது உங்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து வில்லா. நியூ காசல் ஆப்வியஸ்லி பெரிய பிரச்சனை போச்சு. அவங்க வந்து ஸ்ட்ரைக்கரே இல்லை 3 கேமுக்குமே. இப்போ 2 ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க. ஸோ தே குட் இமீடியட்லி பவுன்ஸ் பேக். வில்லால எல்லாருமே இருக்காங்களே, எல்லாருமே இருந்துமே 3 கேம்ல ஒண்ணுமே வரலையே. தக்காளி கோலே போடல. அவங்க இன்னும் கோல் போட்டாங்களா? கோலே போடல. ஆமா 3 கேம்ல. ஐ எம் ஜென்யூன்லி திங்கிங் ஐயோ வில்லாக்கு அவ்வளவுதான் போல அப்படின்னு. ஐ திங்க் வெரி ஷாக்கிங் வில்லா தான். ஆமாம். இல்லை, ஸோ எனக்கு வந்து ஒன் சைட் தட் இஸ் இம்ப்ரெஸ்ட் யூ இல்லை. ஸோ ஐல் சே ஆல் 3 ப்ரொமோட்டட் டீம்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் மெனி இயர்ஸ் தட் ஆல் 3 ஹவ் காட் 1 win இன்டர்நேஷனல் பிரேக், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி. ஸோ எஸ்பெஷலி சண்டர்லாண்டு, பட் ஈவன் தி அதர் 2 பர்ன்லி அண்ட் லீட்ஸ் எல்லாருமே வந்து தே ஹவ் பின் இம்ப்ரெசிவ். ஒன் டீம் தட் இஸ் நாட் இம்ப்ரெஸ்ட் வந்து ஐல் சே வில்லா தான். ஐ திங்க் இஸ் என்னோட ஆன்சரும். பட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா ஐல் சே ஃபுல்லம். தேவ் ஹேட் ஒரு டிஃபிகல்ட் ஸ்டார்ட் அவங்களுக்கு ஃபிக்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா. பட் 18th இஸ் ஸ்டில் ஐ திங்க் லோவர் தென் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு. ஸோ அதுதான் யுனைடெட், செல்சி அண்ட் வேற யாரோ ஆடினாங்கல்ல ஃபுல்லம், பாவம். ஸ்டில் லோவர் தென் ஐ திங்க் யுனைடெட் வந்து தே வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் டு வின் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தெரில. பட் எனிவே, ஸோ சீசன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் @காப் கருத்து. இது வந்து ரொம்ப லாங் வீடியோ. ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த இம்ப்ரெஸ்ட் அண்ட் நாட் இம்ப்ரெஸ்ட் வந்து இன்னும் பெரிய செக்ஷனாக பேசலான் இருந்தோம். பட் அந்த டாப் 6 வந்து மெயினாக முடிஞ்சிருச்சு. அதான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் @காப் கருத்து _LFC. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2689 இருக்குது. 2700 பிஃபோர் நெக்ஸ்ட் எபிசோட் வந்தால் நல்லாயிருக்கும். 3000 பிஃபோர் நியூ இயர். அடுத்த எபிசோட் வந்து பர்ன்லி ப்ரீவியூ. ஸோ ப்ரீமியர் லீக் இஸ் பேக். ஸோ அது ப்ரீவியூ பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் லைவ் வாட்ச்லாங் பற்றியும் அந்த எபிசோட்லையும் சொல்லுவோம். பட் லைவ் வாட்ச்லாங் இருக்குது பர்ன்லி கேமுக்கு. ஸோ அதுதான். என்ன ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு கன்க்ளூஷன், ஒரு நச்சுன்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க பார்ப்போம் இந்த எபிசோடுக்கு. அமோரிம் டு கெட் சாக்ட் இன் 3 weeks. ஐயோ 3 weeks ரொம்ப சீக்கிரம். 3 months. இல்ல 3 months. இல்ல அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்ல அமோரிம் சாக்ட்னு கௌதம் சொல்லிட்டாரு. எல்லாரும் அதை கிளிப் பண்ணிருங்கப்பா. நமக்கு இந்த நம்ம காப் கருத்துல ஒரு எடிட்டர் இல்லைன்னா அதை மட்டும் கிளிப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட சொல்லியிருப்பேன். இது போட்டேன்னா அடி வாங்குறது 10. இந்த குரூப் அடி வாங்கிட்டு வரோம். அதானே